என் செல்லக் குழந்தையே, உன் உடல் படும் பிரச்சனைகளையும் அந்த வலியால் உன் கண்கள் சிந்தும் கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏன் எனக்கு இந்த நோய், எப்போதுதான் இந்த வலி குறையும் என்று நீ ஒவ்வொரு நொடியும் தவிப்பது என் நெஞ்சை தாக்குகிறது. உடலின் பிணி என்பது ஒரு மேகம் போன்றது. அது சூரியனை மறைக்கலாமே தவிர சூரியனை ஒருபோதும் அழித்துவிட முடியாது. உனது இந்த நோய் உன்னை முடக்கிவிட நான் விடமாட்டேன். உனது தவிப்பை நான் அறிவேன், உனது பயத்தை நான் அறிவேன். இதோ உன் தலைமாட்டில் அமர்ந்து உன் வலியை நான் தடவிக் கொடுக்கிறேன். நீ கலங்காதே. மருத்துவ பரிசோதனைகளைக் கண்டும் அதன் முடிவுகளைக் கண்டும் உன் விடயம் அஞ்சி நடுங்குவதை நான் காண்கிறேன். ஏதாவது விபரீதமாக இருக்குமோ, நம் குடும்பத்தின் நிலை என்னவாகும் என்ற எதிர்மறை எண்ணங்கள் உன் தூக்கத்தை பறிக்கின்றன. பயப்படாதே. அந்த பரிசோதனைகள் உன் உடலின் நிலையை காட்டும் கருவிகள் மட்டுமே. ஆனால் உனது விதியை தீர்மானிப்பவன் நான். மருத்துவர்களும் அவர்கள் தரும் மருந்துகளும் என் கையின் கருவிகள். சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள். மருந்துண்ணும்போது என் பெயரை நினைத்துக்கொள். அந்த மருந்து உன் உடலில் அமிர்தமாக வேலை செய்யும். நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, நீண்ட நாள் நோய் என்பது ஒரு பெரும் போராட்டம்தான். நேற்று போல இன்று என்னால் இயல்பாக நடக்க முடியவில்லையே, மற்றவர்களுக்குச் சுமையாகிவிட்டோமோ என்ற குற்ற உணர்வு உன்னை தின்கிறது. நீ யாருக்கும் சுமையல்ல, நீ ஒரு அன்பு பொக்கிஷம். உனது இந்த ஓய்வு காலம் உனது உடலை புதுப்பிப்பதற்கும் உன் ஆன்மா என்னோடு உரையாடுவதற்கும் கிடைத்த ஒரு